பதினெண் சித்தர் போற்றிகள், குருநாதர் திருவடிகள் போற்றிகள். இன்றைய பதிவு செய்ய இருப்பது சிவவாக்கிய சித்தர் அவர்கள் அருளிய ஒரு பாடல். சித்தர் இங்கு இருந்தபோது பித்தர் என்று எண்ணுவீர் என்ற ஒரு அற்புதமான பாடல். சமீப காலத்தில் சில விஷயங்கள் என்னுடைய நண்பர்கள் சிலர் சொல்லி, சில மீடியாக்கள், யூடியூப், இந்த மாதிரி டிவிகளில் இந்த மாதிரி பார்க்கும்போது சில விஷயங்கள் நடக்குது. சாக்கடை சித்தர், சுருட்டு சித்தர், கோணிப்பை சித்தர், சாராய சித்தர், இந்த மாதிரி அந்த சித்தர்ன்ற வார்த்தைக்கான தகுதி இல்லாமல் போயிடுச்சு. அது யார் யார் எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லாமல், இன்னொருத்தர் மூலிகை சித்தர் அப்படின்னு அவருக்கு அவரே பேர் வச்சுன்னு இருக்கார். இந்த மாதிரியான துணை பெயர்கள் சித்தர் என்ற வார்த்தையை சேர்த்து சொல்லிக்கிறதால அவர்கள் கொஞ்சம் பிரபலம் அடைகிறாங்க. அதுவும் இல்லாமல் அது உண்மையான ஒரு சித்தர்கள் தானா என்பது இன்னொரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். உண்மையான சித்தர்கள் யார், எப்படி இருப்பார்கள், அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். வருங்காலங்களில் கட்டாயம் போடுவேன். இன்றைய பதிவில் அதற்கான பாடல். சித்தர் என்றும் சிறியார் என்றும் அறியொணாத ஜீவர்கள், சித்தர் இங்கு இருந்தபோது பித்தர் என்று எண்ணுவீர். சித்தர் இங்கு இருந்து என்ன பித்தன் நாட்டு இருப்பரே. அத்தன் நாடும் இந்த நாடும் அவர்களுக்கு எல்லாம் ஒன்றே. இதில் சொல்லி இருக்கக்கூடிய இலக்கண வார்த்தை அறியொணாத என்றால் அறிந்து கொள்ள முடியாத, தெரியாத என்ற அர்த்தம். ஜீவர்கள் என்றால் மனிதர்களே என்ற அர்த்தம். அத்தன் என்றால் சிவபெருமான், சிவன், இறைவன் என்ற அர்த்தம். அத்தன் நாடு என்றால் சிவலோகம், இறைலோகம் என்ற அர்த்தம். இதற்கான விளக்கம். சித்தர் இங்கு என்றும் சிறியார் என்றும் அறியொணாத ஜீவர்கள், இவர்கள் சித்தர்கள், இவர்கள் சிறியவர்கள் என்று வேறுபடுத்தி தெரிந்து கொள்ள முடியாத மனிதர்களே. சித்தர் இங்கு இருந்தபோது பித்தர் என்று எண்ணுவீர். சித்தர்கள் இங்கு இருக்கும்போது அவங்க ஒரு பித்தர்கள், பித்தர்கள் என்றால் பைத்தியம் என்ற அர்த்தம். இவங்க ஒரு பித்து பிடிச்சி சுற்றுறாங்க, இவங்க ஒரு பித்தன் அப்படின்னு நினைப்பாங்க. சித்தர் இங்கு இருந்தும் என்ன பித்தன் நாட்டு இருப்பரே. சித்தர்கள் இவ்வுலகத்தில் இருக்கும்போது அவர்களை பித்தர்கள் என்று நினைக்கிறது அப்பாற்பட்டு இருந்தாலும், சித்தர்கள் இங்கு இருந்த போதிலும் பித்தன் நாடாகிய சிவலோகத்திலும் இருப்பார்கள். அத்தன் நாடும் இந்த நாடும் அவர்களுக்கு எல்லாம் ஒன்றே. சிவலோகமும் பூலோகமும் சித்தர்களுக்கு ஒன்றுதான். இதுதான் இந்த பாடலில் குறிப்பாக சொல்லியிருக்கிறது. அத்தன் நாடும் இந்த நாடும் அவர்களுக்கு எல்லாம் ஒன்றே. சித்தர்கள் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறாங்க. இவர் ஒரு சித்தர் நினைக்காம, ஒரு நேரத்தில் ஒரு சித்தர் பூலோகத்தில் இருந்தார்னா அவர் பல லோகங்களிலும் வசித்து கொண்டு தான் இருப்பார். அனைத்து விதமான தொடர்புகளும் இருந்து கொண்டு தான் இருக்கும் என்பது தான் உண்மை. மீண்டும் ஒரு தடவை இந்த பாடலை படிக்கிறேன். இப்போ ஓரளவு புரியுதா பாருங்கள். சித்தர் என்றும் சிறியர் என்றும் அறியொணாத ஜீவர்கள், சித்தர் இங்கு இருந்தபோது பித்தர் என்று எண்ணுவீர். சித்தர் இங்கு இருந்தும் என்ன பித்தன் நாட்டு இருப்பரே. அத்தன் நாடும் இந்த நாடும் அவர்களுக்கு எல்லாம் ஒன்றே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். மேலும் உங்கள் கண் பார்வையில் யாராவது பட்டாங்கன்னா இவர் ஒரு சித்தர் என்று சொல்லாமல் அவர் உண்மையான சித்தர் தானன்றதுக்கான ஆதாரம், தேடல், உண்மையான ஆத்ம உணர்ச்சிகள், இதை கொண்டு ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். நன்றி.